பெண்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, கஷ்டப்படுறவங்க கூட கூட போய் வாழ்ந்துருங்க. ஆனால் அந்த வக்கு இல்லாதவங்க கூட போய் வாழவே வாழாதீங்க. ஏன்னா அவனும் வாழாமல் சம்பாரிச்சும் கொடுக்காம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவான். ரெண்டாவது, கடன்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும். கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்ட் டைமுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா வலியும் வேதனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்ட் டைம் பீரியட்ஸ் ஆச்சுன்னா அதை விட வேதனை வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா மாமியார் என்ன சொல்லுவாங்களோ, ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதை நினச்சி தான் வேதனைப்படுவாங்க. பத்தாவதுக்கு அந்த வழியே பெரிய வழி, அதில் இந்த வழியும் சேர்ந்து தான் அனுபவிப்பாங்க அவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி நடந்தால் மட்டும் பத்தாது, கடைசி வரைக்கும் அந்த கையை விடாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட உறுதுணையாக நிற்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள் எதுவுமே பண்ணுறது இல்லையே. பெண்கள் எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நம்மளால் செலவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான். நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம்னா அது கிடைக்காம போயிடும், இல்லைன்னா அந்த ஏக்கத்திலேயே அதை நம்மளுக்கு பிடிக்காமையே போயிடும். ஒரு பொண்ணு எதுக்காக கஷ்டப்படுறான், எதுக்காக அழுகிறான் அப்படிங்கிற காரணத்தை இது வரைக்கும் யாருமே தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அது அவளாக வாயை திறந்து சொன்னால் உண்டு. ஆனால் வாயை திறந்து சொன்னாலும் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போதைக்கு சரி சரிம்பாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்களே ஒழிய அதுக்கான தீர்வு இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது.